சுதேசி மித்திரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராம்ராஜ். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏஐ இம்பேக்ட் சம்மிட். அதாவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தமிழில் சொல்லணும்னா வந்து செயற்கை நுண்ணறிவு. நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு காணொலி பண்ணியிருந்தேன். 18ஆம் தேதி 18 பிப்ரவரிக்கு. அதாவது வந்து நம்ம இந்தியாவில் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மிட், அதாவது மாநாடு நடந்துட்டு இருக்கு. என்ன மாநாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின மாநாடு நடந்துட்டு இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16லேருந்து 20 பிப்ரவரி வரைக்கும் இந்த மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தேன் போன வாட்டி அந்த காணொலியில். அதாவது வந்து நிறையா ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறையா வந்து ஒரு பரிணாம மாற்றத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடக்கும். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான என்ன சொல்லுதுன்னா வந்து குளோபல் நார்த், குளோபல் சவுத் அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குது. குளோபல் நார்த்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லரசு நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், கொரியா, அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து வல்லரசு நாடுன்னு சொல்லுவாங்க. குளோபல் நார்த்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குளோபல் சவுத்ன்றது வளர்ந்து வர நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரி. பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவாக இருக்கட்டும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், மற்ற ஆஃப்ரிக்கா, மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர நாடுகளை வந்து குளோபல் சவுத்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் சவுத்தில் வந்து முதல் வாட்டி வந்து இந்த ஏஐ இம்பாக்ட் சமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்குது. அது நமக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். பட் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? ஏஐ சமிட் வந்து இங்கே நடத்துனதுனால இந்தியாவுக்கு வந்து ஏதாவது வந்து இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒன்றுமே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எதுவுமே வந்து இந்த சமிட்டில் நடக்கலை. எதிர்பார்த்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா வந்து நிறையா மக்கள் வந்து இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்க, க்யூவில் நின்று நிறையா வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் சரியான முறையில் வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணலை. அது பண்ணாததுனால ரொம்ப நெருக்கடிகள், நிறையா பிரச்சனைகள். நிறையா கம்பெனிஸ் வந்து உள்ள ஸ்டால் எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ், இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அவங்க புதுசாக உருவாக்கின விஷயங்கள், ஏஐயில் உருவாக்கின விஷயங்களை வந்து அங்கே வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்கோட்டியா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் வந்து கிரேட்டர் நொய்டா அப்படின்ற பகுதியில் வந்து இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீன நாட்டிலேருந்து ஒரு ரோபோட், யூனிட்ரி கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட், நாய் வடிவத்தில் இருக்கும் அந்த ரோபோட். அந்த ரோபோட்டை எடுத்து வந்துட்டு அந்த ரீபிராண்டிங் பண்ணி இந்தியன் இது வந்து நாங்கள் வந்து எங்களோட ஓன் யூனிவர்சிட்டியில் இந்த ரோபோட் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஏஐ மூலமாக நாங்கள் உருவாக்கி நாங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அதை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எங்களை காட்சிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் இதை பார்த்துட்டு தெளிவாக சொன்னாங்க, இது வந்து இந்தியாவோட இது இல்லை, ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச ரோபோ இது இல்லை, இது வந்து சைனாலேருந்து ஒரு சில $1000, $1600 $2000 வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் நீங்கள் எங்கே போட்டாலும் இந்த நாய் வடியில் இருக்கிற அந்த ரோபோட் வந்து கிடைக்கும். இது வந்து இவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்து சைனாலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்தியாவில் வந்து இவங்க இதை வந்து கண்டுபிடிச்சதா சொல்லி இதை வந்து காட்சிப்படுத்தினாங்க. இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ரொம்ப பெரிய பேசும் பொருளாகி உலகம் ஃபுல்லாக வந்து இது பேசிட்டு இருக்காங்க. இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு ஒரு ஏஐ சம்மிட் ஒன்று நடத்தி வெளிநாட்டிலேருந்து பல பெரிய நிறுவனங்களின் சிஇஓஸ், பெரிய லீடர்ஸ், அதாவது பிரான்ஸோட அதிபர் வந்தார், இமானுவேல் மேக்ரான் வந்தார், பில்கேட்ஸ் வந்தார், மைக்ரோசாஃப்டோட சிஇஓ, கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை வந்தார், ஹெச்எல் டெக்கோட சிஇஓ நம்ம ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஓப்பன் ஏஐ, நம்ம சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுறோம், அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் நம்ம சாம் ஆல்ட்மேன் வந்தார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காத பெரிய பெரிய கம்பெனிஸோட லீடர்ஸ் உலகம் ஃபுல்லாக வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனால் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பேரை வர வச்சு இவங்க வந்து அவமானத்தை தான் வந்து இந்திய மக்களுக்கு வந்து சமாளித்து கொடுத்தாங்க. இது ஏன் வந்து அவமானம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஏஐ வந்து நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ணி, ஏஐ எப்படி ரெகுலேட் பண்ணி, அது மூலமாக எப்படி வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத தாண்டி இதெல்லாம் பண்ணாமல் இவங்க வந்து மியர்லி இது வந்து ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி. பிஆர்னா வந்து ஒரு பிராண்டிங் ஆக்டிவிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதானியோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இதில் வந்து ஹியரிங் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நெருக்கடியில் நிர்பந்தத்தில் வந்து போயிட்டு நரேந்தர் மோடி வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போயிட்டு அமெரிக்காவில் ட்ரம்ப்கிட்ட சரண்டர் ஆகி இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அது நம்ம வந்து பல வீடியோகள் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம இந்தியாவை வந்து கொண்டு போயிட்டு இந்தியா மக்களையும் வந்து கொண்டு போயிட்டு அடமானம் வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாய பொருட்கள் வந்து 500 பில்லியன்
அதாவது 45 லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்கள் வந்து வேளாண் உற்பத்தி வந்து நம்ம அமெரிக்கால இருந்து இனிமேல் இறக்குமதி பண்ண போறாங்க கவர்மெண்ட். அந்த மாதிரி இறக்குமதி பண்ணும்போது இங்க இருக்கிற மக்கள், அதாவது விவசாயிகள், குறிப்பா சொல்லணும்னா எல்லாமே வந்து விவசாய பொருட்கள், விவசாயிகள், விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அப்போ இந்த ஏஐ சமிட் வந்து எதுக்காக நடத்துனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள், இப்போ இருக்கிற பிரச்சனைகள் வந்து மக்களோட இதை வந்து பார்வையை திசை திருப்பணும், அவங்களோட அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுன்றதுக்காக தான் இது நடத்துனாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏஐ சமிட்ல நிறைய பேர் ஸ்டால்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த ஸ்டால்ஸ்ல வந்து அவங்க எடுத்த ஸ்டால்ஸ்லயே போயிட்டு அவங்களால வந்து போயிட்டு அந்த அவங்க வந்து ஷோகேஸ் பண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நரேந்திர மோடியோ அந்த லீடர்ஸ்லாம் வர அன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாமே கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெளியே போக சொல்றாங்க, ஸ்டாலை விட்டு, அந்த இதை விட்டு. அப்போ ஒருத்தவங்க ஸ்டால் எடுத்திருக்காங்கன்னா அங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணதுக்காக வந்து ஸ்டால் எடுத்திருக்காங்க. அங்க வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணாம ஸ்டெரிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 மணி நேரத்துக்கு மேல வந்து அவங்கவுங்க வந்து ஸ்டால் ஓனர்ஸே வந்து ஸ்டாலுக்கு போக முடியல. அதுக்கப்புறம் குளோபல் லீடர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க சொன்னேன் இல்லையா, அவங்கலாம் பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து இது ஆக்கப்பூர்வமான வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் நடத்த முடியல. அப்போ வந்து அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டால்ஸ்லாம் வந்து இவ்வளவு கண்காணிப்பு இருந்தோம், நிறைய பொருட்கள் வந்து திருடு போயிருக்கு. அந்த எப்படி திருடு போச்சு, என்ன ஆச்சுன்றதே தெரியல. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ சமிட் வந்து இது வந்து இந்த நாட்டுக்கோ நம்ம நாட்டுக்கோ இல்லை வந்து உலகத்துக்கு ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒண்ணுமே அங்க நடக்கவே இல்லை. ஸோ மொத்தத்துல வந்து கவர்மெண்டோட பணத்துல பெரிய பெரிய லீடர்ஸு, பெரிய பெரிய கம்பெனிஸோட ஓனர்ஸு அவங்களாம் வந்து வர வச்சு, நாங்கள் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போகிறோம், உலகத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, ஏஐல கூட நாங்கள் தான் வந்து சிறந்து விளங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை உருவாக்கி காமிச்சு ஒரு மாய பின்பத்தை உருவாக்குறதுக்காக நம்ம முயற்சிகள் இதை பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ சமிட்ல வந்து கடைசியாக முடியும் போது பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட கம்பெனியோட நிறுவனர்களும் தலைமை அதிகாரிகள் எல்லாரும் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது நரேந்திர மோடி என்ன பண்ணாரு, ஒரு பக்கம் வந்து நம்ம கூகுளோட ஓனர் சுந்தர் பிச்சோட கையை வந்து தூக்கி பிடிச்சிட்டு, இன்னொரு பக்கம் வந்து அந்த ஓப்பன் ஏஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மேனோட கையை வந்து அவரோட விருப்பம் இல்லாமல் கையை பிடிச்சி இப்படி தூக்கி எல்லாத்தையும் காமிச்சு, ஒரு விஸ்வகுரு நான் ஏஐலையும் வந்து நாங்கள் வந்து நம்ம நாடு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரை உருவாக்குனாரு. அந்த சாம் ஆல்ட்மேன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு தெரியாம எதுக்காக கையை பிடிச்சாரு, எதுக்கு கையை பிடிச்சி தூக்கி காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி டைட்டா பிடிச்சிட்டாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் வந்து அவர் பக்கத்துல நின்று இருந்த இன்னொரு கம்பெனியோட சிஇஓட வந்து அவர் கையை பிடிக்காம எப்படி இருக்காரு. இது வந்து நாகரிகமான செயலா அப்படின்றது நரேந்திர மோடிஜிக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியணும். நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து எதுக்காக வந்து கையை பிடிச்சி நம்ம வந்து இப்படி தூக்கி கையை காமிக்கிறாரு அப்படின்றது அவருக்கே தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இந்த சாம் ஆல்ட்மேன் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருக்காரு, அவர் வந்து என் கையை பிடிச்சி தூக்குனாரு, எதுக்கு தூக்குனாரு, அண்ட் இது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களை வந்து தொடர்ந்து இந்த மத்திய அரசு, பாஜக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு மாய பின்பத்தை உருவாக்கி, நாங்கள் வந்து ஒரு பெரிய விஸ்வகுரு, மோடிஜி வந்து பெரிய விஸ்வகுரு, நாங்கள் இந்த நாடை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறோம், உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து ஒரு மாயை உருவாக்குவாங்க. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ சமிட்ல வந்து இந்த பிராண்டிங், இந்த இமேஜ் பில்டிங், பப்ளிக் இமேஜ் கிரியேட் பண்ணுறது தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க தவிர ஆக்கப்பூர்வமாக இந்த ஏஐ சமிட்ல எதுவுமே நடக்கல. வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அதை பத்தி பேசல. இந்த ஒழுங்கு அதாவது ரெகுலேஷன் சொல்லுவோம், ரெகுலேட்டிங்ன்றது நம்ம ஏற்கனவே வந்து நான் போன வழியில் என்ன சொன்னா, இங்க முக்கியமா வந்து கான்டென்ட் லேபிளிங், வாட்டர் மார்க்கிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கான்டென்ட் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறது, அடல்ட் கான்டென்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் காமிக்காம இருக்கணும். ஜிபியூஸ் அதாவது வந்து கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அது வந்து எப்படி ஷேர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கலாம், அது மாதிரி ஏஐல வந்து வேற இன்னும் என்னென்ன நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியும், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா, டீச்சிங் இண்டஸ்ட்ரியில, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து எந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வர முடியும். இந்தியாவில் வளரும் நாடுகள் வந்து வளர்ந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து பின்தங்கிடக்கூடாது ஏஐல அப்படின்ற விஷயத்த நிறைய வந்து கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து ஒரு பரிணாம மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மக்களுக்கு வந்து ஏமாற்றுறது தவிர எதுவுமே வந்து மிஞ்சி இல்லை. இந்த காணொலியை வந்து நீங்க இது பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட மேலான கருத்தை வந்து இந்த கீழே கமெண்ட் பகுதியில் வந்து தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.